சந்திராயன் வந்து நிலாவுல நீர் இருக்குங்கிறத முதல்ல உலகத்துல கண்டுபிடிச்சது நம்ம சந்திராயன் தான். ஓகேவா? ஆனா நிலாவுல, மூன்ல எப்படி வாட்டர் வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்னமும் அரசல் புரசலா தான் இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலாவுல இருக்கிற தண்ணீர்ல இருந்து மார்ஸ்ல இருக்குன்னு நம்பக்கூடிய ஏலியன்ஸ்ல இருந்து மதன் அங்க இருக்கிற ஏலியன்ஸை விடு மனுஷங்களே ஹியூமன்ஸ் நீங்க நான் நம்மள மாதிரி ஆட்களே மார்ஸ்ல இருந்து ஒரு காலகட்டத்தில் வந்த உயிரினத்தோட வம்சாவளியா இருக்கலாங்கிற அளவுக்கு வந்து ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிஸ் வந்து ரொம்ப சீரியஸா ஈவன் சயின்டிஸ்ட் கூட சில பேர் பேசுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 கான்ஸ்பிரசி தியரிஸ் ஓகேவா தட் மைட் பி ரியல் ஓகேவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து ரேண்டமான அந்த நம்மளுக்குள்ளே ஏலியன் சொல்றாங்க அந்த மாதிரி வந்து கதை கிடையாது. இது ஒருவேளை உண்மையா இருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசி தியரிஸ் தான் உங்ககிட்ட இன்னைக்கு வீடியோல நான் 10 சொல்ல போறேன். அண்ட் முழுக்க நம்ம ஸ்பேஸ்ல தான் சுத்த போறோம் ஓகேவா. முழுக்க ஏலியன்ஸை பத்தி ஒரு பிளானட்லயே வந்து இன்னொரு ஒரு இருக்கிறதெல்லாம் நம்ம இப்ப தெரிஞ்ச இது வரைக்கும் பேசுவோம் கரெக்டா, நெப்டியூன் சாட்டர்ன் எல்லாம் பேசுவோம். பட் அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பிளானட்டே வந்து இருக்கலாம்னு சொல்லி நம்புறாங்க. சோ ஏகப்பட்ட விஷயங்கள் கிரேசியா இருக்குது. என்னென்ன அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உலகத்துக்குள்ள மட்டும் இல்ல உலகத்துக்கு வெளியில நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு டெய்லி 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பாத்துக்கோங்க. அப்போனாதான் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் சரியா ஆசீர்வதிக்கும். பண்ணிட்டீங்களா? ஓகே, ஒவ்வொன்றா உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுறப்போ மதன் ஏன் சப்ஸ்கிரைப் சொல்கிற, அதெல்லாம் நீ முதல்ல சொல்ல மாட்டியே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்பீங்க. அது நான் சொல்கிறதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள். இப்போ அல்கோரிதம் மாறிடுச்சு. நம்ம சொல்லலைன்னா நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதல்லலாம் வந்து மொத்தமே ஒரு 10 சேனல் தான் இருக்கும் நீங்கள் பார்க்குறது. பை டிஃபால்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் வந்து ப்ராபப்ளி 1000 ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க, ஒரு 100 வீடியோஸ் பார்ப்பீங்க. அப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம என் வீடியோ உங்ககிட்ட வந்து சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது பண்ண முடியும். அதனால தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சொல்லிட்டு நான் பேச்சை சொன்ன சொல் தவற மாட்டேன்னு கோட்டைசாமி கேட்டகரி கிடையாது. சொன்ன சொல் வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டு வாழ்றது தான் பொழைக்க முடியும். ஓகேவா? ஓகே ஃபைன். இனிமே அது ஒரு ரேண்டமான எக்ஸ்பிளனேஷன். பட் இனிமே முதல் விஷயத்துல இருந்து வர ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு எக்லிப்ஸ் டயத்துல, சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் டயத்துல மூன் வந்து எப்படி எக்ஸாக்ட்டா சன்னை வந்து பெர்ஃபெக்ட்டா கவர் பண்ணுது? அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிலா வந்து எர்த்ல இருந்து சூரியனோட கம்பேர் பண்றப்போ 400 டைம்ஸ் வந்து கிட்ட இருக்குது அண்ட் எக்ஸாக்ட்டா சூரியனை விட 400 டைம்ஸ் வந்து சின்னதாகவும் இருக்குது. ஓகேவா? திஸ் இஸ் a crazy coincidence. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 0.00017% அப்படிங்கறாங்க. the crazy thing என்னன்னா, எப்படி இது நடக்குது? ஏதோ ஆர்டிஃபிஷியலா ஒரு கடவுள் மாதிரி யாராவது ஒருத்தர் உட்கார்ந்துகிட்டு வச்சு விட்ட மாதிரி இருக்குது. ஆனா எப்படி இது நடக்கும்? இயற்கையா இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. யோசிச்சு பாருங்க. செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் நிறைய பிளானட்ஸ்க்கு நிறைய நிலா இருக்குது, நிறைய மூன்ஸ் இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப இப்படி ஒரு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஆனா நடந்திருக்குது. எப்படி அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. யாராவது வச்சுட்டு போயிருக்காங்களா? எப்படி இதெல்லாம் வந்துச்சு இங்க இதே பெர்ஃபெக்ட்டான டிஸ்டன்ஸ்லன்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுவும் நம்ம பார்க்குற நேரத்தில். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ்ல இப்போ இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்தில் மார்ஸ்ல இடத்துல இல்ல நம்மளுக்கு பக்கத்து பிளானட்டான மார்ஸ்ல வந்து உயிரினங்கள் இருக்குதா அப்படிங்கிறது தான். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து கியூரியாசிட்டி ரோவர் வந்து அங்க அனுப்பிச்சிருக்கோம். நம்மளோட ரோபோட் வந்து அங்க போய் சுத்திட்டு இருக்கப்போ அங்க மீத்தேன் ஸ்பைக்ஸை வந்து கவனிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாம விச் இஸ் a sign of biology. ஓகேவா? கொஞ்சம் ஒரு உயிரினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த மீத்தேன் வச்சு நம்ம கெஸ் பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ் மண்ணுக்கடியில தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ அண்டர் கிரவுண்ட் ஓஷன் ஒன்னு மார்ஸ்ல இருந்து அங்க உயிரினங்கள் ஏலியன்ஸ் பேசிக்கலி இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது. இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இட் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் டு பி டிஸ்கவர்டுன்னு ரொம்ப நிறைய பேர் நம்புறாங்க. சோ ஏலியன்ங்கிறது ஏதோ பழைய காலத்து கான்செப்டா இருக்க அவசியம் இல்ல. பக்கத்து பிளானட்லயே இருக்கலாம். என்ன நம்ம போய் அதை தேடி பார்க்கணும். இன்னும் நம்ம கிளம்பலாம். நம்ம மஸ்க் மாமா போயிட்டா பார்த்துடலாம். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ் பிளானட் 9 ரியல்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் 8 பிளானட்ஸ் வரைக்கும் சொல்லுவோம் கரெக்டா. ப்ளூட்டோ அப்புறம் நம்ம அதை அடிச்சு இல்லைன்னு நினைச்சு விட்டோம். ஸோ இப்போ 9th வந்து ஒரு பிளானட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. காரணம் அந்த எட்ஜில் நம்மளோட சோலார் சிஸ்டமோட எட்ஜில் இருக்கக்கூடிய சில செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இன்னொரு ஒரு ஆப்ஜெக்டை நோக்கி ஈர்க்கப்பட்டு இருக்குது. அந்த ஈர்க்கப்படக்கூடிய இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பிளானட்டா இருக்கலாம். எப்படி நம்ம வந்து இந்த வீனஸ், மார்ஸ், எர்த் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி 9th ஒரு பிளானட் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. அண்ட் இந்த பிளானட் வந்து எர்த்தை விட ரொம்ப ரொம்ப ரொம்ப
பெரிய பிளானட்டா இருக்கணும், ஏன்னா அப்பனா தான் இவ்வளவு விஷயத்தை இழுக்க முடியும் இருக்கணும். அண்ட் நம்ம ஏன் அப்ப அதை பார்க்கல இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வருஷங்கிறது வந்து கிட்டத்தட்ட 10,000 இயர்ஸ் ஆகணும் நம்பப்படுது. அது ஒரு டைம் வந்து அந்த சூரியனை சுத்தி வரணும்னா 10,000 இயர்ஸ் ஆகணும். ஸோ டெக்னிக்கலி நம்ம வாழ்ற காலகட்டம், நம்மளோட மாடர்ன் சயின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூ செஞ்சுரிஸ் தான். ஆனா அது 10,000 வருஷம் கழிச்சு 10,000 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் நம்ம எர்த்தை தாண்டி போகும்னா நாம அதை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். பட் இருக்கா 9th பிளானட் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சயின்டிஸ்ட்குள்ளேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஏலியன்ஸ் வந்து இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம், நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். இருக்கலாம், அந்த தண்ணிக்குள்ள இருக்கலாம், மார்ஸுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கலாம், இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர நம்ம ஏன் இன்னும் அதை கண்டுபிடிக்கல, நம்ம ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு ஒன்று யோசிச்சு ஒருவேளை இல்லைன்னே வச்சுப்போமே, ஏலியன்னே ஒன்று இல்லைன்னா இந்த மொத்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வாஸ்டான இடம். கரெக்டா? அவ்வளோ வாஸ்டான இடத்துல நம்ம ஒரு சின்ன துகள், மொத்த சோலார் சிஸ்டமே ஒரு துகள் தான். நம்ம மட்டும் இல்லை, எர்த்தே துகள் தான். நம்ம ஊரு, நம்ம நாடு, நீங்க, நான் எல்லாருமே ஒரு சின்ன தூசி. அப்போ அவ்வளோ பெருசு இருக்கிறப்போ, இந்த மொத்த சிஸ்டம் இருக்கிறப்போ ஏன் இங்கே மட்டும் லைஃப் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பயங்கர பயமுடுத்துற கேள்வி. ஏன்னா தட் மீன்ஸ் we are very 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 alone. ஒரு மிகப்பெரிய இருட்டான ரூமுக்குள்ள ஒரு எறும்பு நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. கேட்கறதுக்கே பயமா இருக்குல்ல? பட் யா, that's the crazy part. ஏன் வேற எங்கேயுமே உயிரை நம்ம இன்னும் பார்க்கலங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விதான். அது ரொம்ப பயமுடுத்துற கேள்வியும் கூட. 5th one என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி வந்து எர்த்துக்கு மூன் இருக்கோ அதே மாதிரி ஜூபிட்டர், சாட்டர்னுக்குலாம் மூன்ஸ் நிறைய இருக்குது. அதுல என்கிலேடஸ் அப்படிங்கிற ஒரு மூனும் யூரோப்பா அப்படிங்கிற மூன், இந்த 2 மூன்ஸ்லயும் வந்து உள்ளுக்குள்ள ப்ராப்பரா நம்ம எர்த்துல இருக்கிற மாதிரியே கடல் இருக்குது. அது கன்ஃபார்ம்ட். அந்த கடலுக்குள்ள உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கா இல்லையாங்கிறத தான் நம்ம போய் பார்க்கணுமே தவிர, பட் அந்த மாதிரி இடம் இருக்குது. அண்ட் அது நம்ம எர்த்தோட இதே சோலார் சிஸ்டம்ல நம்ம கண்ணு கெட்டின தூரத்துல இருக்குதுங்கிறது கிரேசியான ஒரு விஷயம். அதை போய் நம்ம பார்க்குறப்போ உண்மையிலேயே அங்கே அவதார் படத்தில் வர்ற மாதிரி யாராவது இருந்தால் எப்படி இருக்கும்? பட் இருக்குதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு தெரியும். என்னது இருக்குதுன்னு, அங்கே தண்ணி இருக்குதுன்னு தெரியும், அதுக்குள்ள உயிர் இருக்குங்கிறதையும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறோம். பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய உப்பு தண்ணி, அந்த அதே கான்செப்ட்ல வந்து எர்த்துக்குள்ளேயுமே அண்டார்டிகா மாதிரி இடங்களுக்கு அடியில் வந்து உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி அங்கேயும் இருக்குங்கிறத நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறோம். 6th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வானத்தை பார்க்குறப்ப எப்பவுமே ஒரு நிலா இருக்குது. எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நிறைய பிளானட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 4-5 நிலாலாம் இருக்கும். அப்போ யோசிப்பேன், நம்மளுக்கும் 2-3 நிலா இருந்தால் நல்லா இருக்குமே, பார்க்கறதுக்கு ஜாலியாக இருக்கும்னு. ஆக்சுவலா இட் டர்ன்ஸ் அவுட் கிட்டத்தட்ட பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எர்த்தை சுற்றி 2 நிலா இருந்திருக்கலாம்னு ஒரு தியரி இருக்குது. 2 நிலா நம்மளை சுற்றி இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு நிலா வந்து இன்னொரு நிலா மேல ஸ்லோவா மெர்ஜ் ஆகி ஒன்னாயிடுச்சு. அதனால தான் நிலாவில் சில இடம் வந்து ரொம்ப திக்காவும் சில இடம் அந்த அளவுக்கு திக்காவும் இல்லாம இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. இது ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். யோசிச்சு பாருங்க, 2 நிலா இருந்த உலகம் வந்து எப்படி இருந்திருக்கும் அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி. ஒருவேளை இங்க அனிமல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அது பாக்குறப்போ 2 நிலா பிளானட் அப்படியே வானத்துல பாக்குறப்போ இருந்தா எப்படி இருந்திருக்கும். பட் யா, தட்ஸ் a very big conspiracy theory that earth could have had 2 மூன்ஸ். 7th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நட்சத்திரம் நம்ம வானத்தில் பார்க்குறோம். கரெக்டாக நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான நட்சத்திரம் இருக்கும், ஏதாவது பேட்டர்ன் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட நீங்கள் வெளியே போய் நட்சத்திரத்தை உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டாக அப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் நீங்கள் வானத்தில் பார்க்குறப்போ உங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நம்ம நட்சத்திரம் எப்படி மதன் காணாமல் போகும்? நட்சத்திரம் ஒவ்வொன்றும் வந்து சூரியனை விட பெரிய பெரிய ஸ்டார்ஸ்ல வானத்தில் அங்கே இருக்குது, அது எப்படி காணாமல் போகும்னு கேட்டிங்கன்னா, சயின்டிஸ்ட்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக இருந்திருக்கு. ஒரு நட்சத்திரம் வந்து அழிஞ்சு போகிறப்போ சூப்பர்னோவா அது ஒரு சைனோட அழிஞ்சு போகும். கரெக்டாக? பட் சில நட்சத்திரங்கள் நம்ம வானத்துல இருந்து காணாம போகிறப்போ அப்படியே புஃப் வேனிஷ் ஃபுல்லா டார்க் அந்த மாதிரியும் ஆகியிருக்குது. ஏன் இது நடக்குது? எப்படி ஒரு நட்சத்திரம் காணாம போகும் வானத்துல இருந்து? நம்மளுக்கு இன்னமும் 100% கான்கிரீட்டான ஆன்சர் கிடையாது. 8th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம்ல, இந்த விண்கல் வந்து எர்த்தில் உள்ள போகுது, தாண்டி போகுது, ஜஸ்ட் மிஸ், டைனோசரே வந்து ஒரு விண்கல் தான் வந்து அழிச்சிச்சு, இந்த மாதிரி தியரிஸ்லாம் நம்ம கேட்குறப்போ ஒரு மிகப்பெரிய கான்ஸ்பிரசி தியரி என்னன்னா, இந்த விண்கல்லாம் வந்து முதல்ல ஏன் அங்கே சுற்றிட்டு இருக்குது? பிளானட்டு அதை சுற்றி சேட்டலைட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டே எதுக்கு இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறப்போ ஒரு கான்ஸ்பிரசி தியரி என்ன சொல்லுதுனால், அங்கே ஒரு மிகப்பெரிய பிளானட், இங்கே எர்த்துக்கிட்டே ஒரு மிகப்பெரிய பிளானட் இருந்துச்சு. அந்த பிளானட் வந்து பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனதுனால அதோட துகள்கள் தான் இந்த விண்கல்லாம் அங்கே சும்மா சுற்றிட்டு இருக்குது, அப்பப்போ நம்ம கிட்ட வந்துட்டு போகுது. ஸோ நீங்கள் விண்கல்னு நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ராட்சச பிளானட்டாக இருந்திருக்கலாம், ஜஸ்ட் லைக் எர்த்துன்னு ஒரு தியரி கொடுக்குறாங்க. அது இன்னும் பயமுடுத்து, அப்போ எர்த்து ஒரு நாள் இப்படி ஆயிடுமாங்கிற ஒரு கேள்வியை கூட கேட்க வைக்குது. 9th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஏலியன்ஸாங்கிறது தான். அது என்ன அங்கே தொட்டு இங்கே தொட்டு கடைசியில் என்னவே ஏலியன்ட்ட பார்த்தியான்னு கேட்டிங்கன்னா, வெல் இட் இஸ் அ வெரி பிக் தியரி. ஓகேவா? பான்ஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. பேசிக்காக இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எர்த்து வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி மனிதர்கள் வாழக்கூடிய இடமா இல்லை, ரொம்ப மோசமா ஃபுல்லாக சூடாக கண்டமானிக்கு கிளவுட்ஸ் எல்லாம் இருந்து ஒரு மோசமான நிலைமையில இருந்துச்சு. ஆனால் அப்போ அந்த காலகட்டத்தில் மார்ஸ் வந்து ரொம்ப செல்வ செழிப்போட நல்ல இயற்கையோட செல்வ செழிப்புன்ட்டு பாருங்க, நல்ல இயற்கையாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்ம நம்புறோம். ஸோ ஒருவேளை அங்கே இருந்த சில மைக்ரோபியல் லைஃப் ஆர் ஏதோ ஒரு லைஃப் வந்து சம் ஃபார்ம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூலியமாவோ விண்கல்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விதத்தில்
எர்த்துக்கு வந்து விழுந்து அதன் மூலியமா எர்த்துல வந்து மனிதர்கள் இந்த நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இன்னமும் நிறைய பேர்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இன்னவே ஏலியன் எங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு கண்ணாடியில பார்க்குறப்போ நம்மளே ஏலியன் கூட தெரியலாம். 10th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கிரேசி கைஸ். சூரியனோட கொரோனா இருக்குல்ல, அதோட எட்ஜ் இருக்குல்ல, பேசிக்கா நம்ம எர்த் இருக்குது, எர்த்தோட வானம் அந்த எட்ஜ் எல்லாம் இருக்குல்ல, அட்மாஸ்பியர் நம்ம அதெல்லாம் சொல்றோம்ல, எப்பவுமே நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை கூட எடுத்துக்கோங்களேன், நடுவில் சூடா இருக்கும், மேலே போக போக சூடு கம்மியாகும். கரெக்டா? பட் சூரியனை பொறுத்தளவுக்கு சூரியனோட சர்ஃபேஸை விட அதுல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த கொரோனா வந்து சூடா இருக்குது. அதுல ஒரு லாஜிக்கே நம்மளுக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அதுக்கு தியரிஸ் வச்சு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்றோமே தவிர இன்னைக்கு வரைக்கும் ஏன் சூரியன் வந்து சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கிறத விட அதை விட தள்ளி இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5500 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுல இருந்து இந்த கொரோனான்னு சொல்லப்படக்கூடிய பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம் ஓகேவா, அது வந்து அது ஒரு அட்மாஸ்பியர் ஓகேவா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கொரோனான்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயம் வந்து இஸ் ஹாட்டர் தேன் சன் இட் செல்ஃப். பட் அதுல என்ன லாஜிக், இதுல இருந்து தான் சூடு வருது, ஆனா இதுல இருந்து சூடு வர்றதுல இருந்து இருக்க சூடை விட வந்து சேர்ற இடம் வந்து எப்படி சூடா இருக்கும்? பட் அப்படி இருக்குது. அது ஏன் நம்மளுக்கு தெரியாது. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவில் நம்மளுக்கு வந்து நான் 10 சொல்லிட்டேன்ல, இது போனஸாக ஒன்று டிஸ்கஷனுக்கு வச்சுப்போமே. நிலாவில் இது தண்ணி இருக்குது கரெக்டா, இதெல்லாம் நம்ம சந்திராயன் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கோம். தண்ணி இருக்குது சரி, ஆனால் எப்படி நிலாவுக்கு தண்ணி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் இன்னமும் கிடையாது. தெர் ஆர் சம் தெர் ஆர் தியரிஸ் ஓகேவா, நான் தியரிஸ் சொல்கிறேன் உங்ககிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராய்ட்ஸில் வந்து தண்ணி இருந்திருக்கும். அந்த ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு பிளானட் இருந்து அந்த பிளானட் வெடிச்சு அது ஒரு ஆஸ்ட்ராய்டாக மாறி அந்த பிளானட்டில் வந்து அதனால தண்ணி இருந்து அந்த தண்ணி வந்து நிலாவில் விழுந்து அது அப்படியே இத்தனை வருஷமா அங்கே ஒரு அட்மாஸ்பியர்னு ஒன்று இல்லைங்கிறதுனால அது அப்படியே இருக்கும். அதை தான் நம்ம சந்திராயன் கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சொல்லப்படுது. பட் இது ஒரு பாசிபிலிட்டி தான். ஆனால் யாருக்குமே 100% ஸ்ட்ராங்கா நிலாவில் தண்ணி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிலாவுக்கு எப்படி தண்ணி போச்சு அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்குள்ள நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சயின்ஸ் வந்து இந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு இதெல்லாம் பாசிபிள் ஆக்கியிருக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சைடு ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்குது ஓகேவா, எப்படி இதெல்லாம் நடந்திருக்குன்னு கியூரியாசிட்டி பில்ட் ஆனாலும் இன்னொரு சைடு வந்து உண்மையிலே ஏதாவது ஒரு பவர் நம்மளுக்கு மேல இருக்கோ, அதெல்லாம் தான் இதை பண்ணி வச்சிருக்கோ அப்படிங்கிற கடவுள் நம்பிக்கை கூட சில பேருக்கு வர வாய்ப்பு இருக்குது. பட் இதை நான் உங்க முன்னாடி ரெண்டையுமே ப்ரெசென்ட் பண்றேன். ஒரு சைடு மதன், இது எல்லாத்துக்குமே சயின்ஸ் இஸ் நத்திங் பட் வெயிட்டிங் டு கெட் ஆன்சர்ஸ். இன்னைக்கு நம்ம கிட்ட ஆன்சர் இல்லாமல் இருக்கலாம், பட் என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு இதுக்கெல்லாம் லாஜிக்கல் சென்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் சயின்ஸ். கரெக்டா? ஸோ அந்த சைடு நீங்க எடுக்கிறீங்களா, இல்ல நம்மளை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? பேசிக்கா நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னு புரியுது இல்ல. இதெல்லாத்தையும் கேட்டு முடிக்கிறப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வியை தான் நான் மறுபடியும் மோஸ்ட் ப்ரொஃபவுண்ட் கொஸ்டின். நம்ம எல்லாருமே ஒன்று சயின்ஸை பிலீவ் பண்ணுவோம், இல்லை கடவுளை பிலீவ் பண்ணுவோம். ரெண்டுல எந்த கேட்டகரியில் இருந்தாலும் இல்லை ரெண்டையுமே பிலீவ் பண்றவங்க இருப்போம். எதை வச்சிங்கனாலும் பேசிக் கொஸ்டின் இதுதான். நம்மளை தாண்டி ஒரு பவர் இருக்கா இல்லையா? எஸ்ன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க, நோன்னு நினைச்சீங்கன்னா நோன்னு சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். வேற ஏதாவது டாபிக் இந்த மாதிரி நான் பேச நினைச்சீங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் குரியன் சொல்லி சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக வந்து அங்கே ஃபாலோ பண்ண முடியும். லெட்ஸ் ஹேவ் மோர் கிரேசி டிஸ்கஷன்ஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சியர்ஸ் எம்ஜிஸ்.